புதுக்கோட்டை மாநகராட்சி ஸ்ரீநகரில் பாதாள சாக்கடை குழாய் செல்லும் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, விவரம். நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் இந்த மாநகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகள் உள்ளது. இந்த 42 வார்டுகளுடன் சேர்த்து 11 ஊராட்சிகளும் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு சின்னப்பா நகர் விரிவாக்கம் ஸ்ரீநகர் பகுதியில் பாதாள சாக்கடை குழாய் செல்லுது. அந்த குழாய் செல்லக்கூடிய சாலையில ஒரு மாதத்திற்கு முன்பே சிறிய அளவில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த பள்ளம் 10 அடி தூரத்திற்கு பெரிய பள்ளமாக மாறி அப்பகுதியில் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கும் அதே போல வழியாக செல்லக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள், தினசரி அன்றாட வேலைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரிய இடையூறை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது எப்போது வேண்டுமானாலும் பெரும் விபத்து ஏற்படுத்தும் வகையில தான் அந்த பள்ளமானது இருந்து வருகிறது. அதனால உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி இதனால் வரை மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலங்கிறது அப்பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. பெரும் விபத்து ஏற்படுவதற்குள்ள இந்த சாலையில் ஏற்பட்ட உள்ள பள்ளத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து கொடுக்கணும்ன்றது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏற்கனவே இந்த விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த பாதாள சாக்கடை குழாய்கள்ல அடிக்கடி சாலைகள்ல பள்ளம் ஏற்பட்டு வருவது வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய நிலையில இந்த பொதுமக்கள் புகார் கொடுக்கும் போதே உடனடியாக பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.